கிட்டத்தட்ட 100 நாளுக்கு மேல ஆயிடுச்சு நீங்க வெற்றி பெற்று. இப்போ இந்த சந்திப்புன்றது நாங்க பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அண்ணன் எங்களை சட்டமன்றத்தில் போட்டியிடுறதுக்கு வேட்பாளராக அறிவிச்சாரு. அப்ப சின்னையா அவர்கள் நம்ம கூட்டணியில பொதுச் செயலாளர் தலைமையில கூட்டணியில அங்க வைத்திருந்தாங்க. எங்களுக்கு எங்க பண்ருட்டி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் போட்டிட்டேன், நான் வேட்பாளராக போட்டிட்டேன். அப்போ என்னன்னா சின்னையா அனைத்து 234 தொகுதி அந்த தொகுதிக்கு போய் பிரச்சாரம் பண்ணாரு. பிரச்சாரம் பண்ணிட்டு அந்தந்த தொகுதிக்கு உள்ள சட்டமன்ற உறுப்பினருக்கு அவங்க கட்சி சார்பாலும் சரி இரட்டை இலையில மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அந்தந்த தொகுதியில இரட்டை இலையை வெற்றி பெற செய்வதற்கும் மற்றும் அந்தந்த தொகுதிக்கு உண்டான கூட்டணிக்காக அண்ணா சின்னையா இருக்கக்கூடிய மாம்பழ சின்னத்தில் இருக்கிறவங்க அவன் பொதுச் செயலாளர் அண்ணன் பிரச்சாரம் பண்ணாரு. எங்க தொகுதி சின்னையா பிரச்சாரம் பண்ணாரு. சின்னையா பிரச்சாரம் பண்ற சூழ்நிலை இருக்கும்போது அனைவரும் வெற்றிக்கு உறுதுணையா இருந்தாங்க. அந்த ஒரு காரணத்தினால இப்ப நாங்க மரியாதை நிமித்தமாக சின்னையா நாங்க சந்திக்கல. இல்ல பொதுச் செயலாளரை காலையில நல்லா புரிஞ்சுக்கங்க. பொதுச் செயலாளரை நாங்க அனுமதி பெற்றுட்டு தான் காலையில போய் சட்டசபையில போய் அண்ணன் நாங்க சின்னையாவை சந்திக்கலாம், நாங்க மரியாதை நிமித்தமா நாங்க பார்க்கல, அதனால சின்னையா நாங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னோடனே அவரு தான் நீங்க 5 எம்எல்ஏவும் ஒற்றுமையா போய் நீங்க போய் சின்னையாவை பார்த்துட்டு பொக்கே கொடுத்துட்டு வாங்கன்னு சின்னையா அவர் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் சொல்லி தான் நாங்க இங்க வந்திருக்கோம். ஆலோசனை ஒன்னார், காஃபி கொடுத்தாரு, டீ கொடுத்தாரு, அது உடனே சாப்பிட முடியுமா? அது சூடு ஆறணும்ல, காஃபி டீனா சூடு ஆறணும். ஆமா சார், அவங்க போடுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. என்ன அப்புறம் இல்ல எல்லாம் நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன். எங்க தொகுதிக்கு சின்னையா வந்தாரு, சின்னையா வேட்பாளராக இருக்க தொகுதி எங்க பொதுச் செயலாளர் போனாரு. இந்த அனைத்து வெற்றியும் ஒற்றுமையா இருந்து நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் வெற்றி பெற்றோன்றத சொல்லிக்கிறோம். அதிமுகவோட சட்டமன்ற உறுப்பினர் சி வி சண்முகம் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு பாமகவால தான் அதிமுக ஜெயிச்சிருந்துச்சு. அந்த விஷயத்தை எப்படி பார்க்கணும்? அது அவங்களுடைய கருத்துங்க. அதை போய் நம்ம மத்தவங்க சொல்றத போய் என்கிட்ட கேட்க. நீங்க எதுக்கு சந்திப்பு அதிமுக சார்? எங்களுக்கு சந்திச்சது எதுக்குன்னா நாங்க அவங்க முதல்ல கூட பாத்துருக்கலாம். நாங்க சந்திக்கல. எங்க சின்னையாக்கு நாங்க எங்களுக்கு உழைச்சவருக்கு ஒரு பொக்கை கொடுத்துட்டு ஒரு சால்வை போட்டுட்டு ஒரு வாழ்த்தியும் ஒரு நன்றியும் சொல்றதுக்காக வந்தோம். அப்புறம் பால் வாங்கிட்டு டீ போட்டு காய் போறதுக்குன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு சார். அங்க உள்ள அவங்க கட்சிக்காரங்கன்னா இருக்காங்கல்ல சார், அப்புறம் அவங்க எல்லாம் பாத்துட்டு உடனே நம்மாட்டுன்னு போய் பாத்துட முடியுமா? அது ஒரு அப்பாயிண்ட் இருக்கு. சரி ரைட்டு, சரி 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 சரி. எங்க பொதுச் செயலாளர் போய் கேட்போம். அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தாலும் பொதுச் செயலாளரை கேட்டுட்டு நாங்க போவோம். எதுவா இருந்தாலும் இல்ல அவங்க பொதுச் செயலாளர் கேட்போம். எங்க பொதுச் செயலாளர் சொன்னா போவோம்.